ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் கப்பிள்ஸ் வாய்ஸ் ஓவர். எல்லாத்துக்கும் பிக் பாஸ்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராம வந்த ஷோ தான் இது. 2017ல தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி வந்த அப்பவே எல்லார் மத்தியிலேயே ரொம்ப சிறப்பா பேசப்பட்டது தான் இந்த பிக் பாஸ். இந்த பிக் பாஸோட சீசன்ஸை வரிசையா பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட், அதாவது யாரெல்லாம் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்க யாரு அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை அழுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லயே ஒரு கண்ணு, நிறைய பேர்த்தோட கண்ணை காட்டி எடுத்திருந்தாங்க. இது அங்க வேலை பார்க்கறவங்களோட கண்ணு போல. நானும் இது யாரோட கண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதெல்லாமே அவங்க வேலை பார்க்கறவங்க கண்ணு போல, இத்தனை கண்ணு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு டான்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்த காட்டி அங்கதான் கமல் சார் வருவாங்க ஹோஸ்ட் பண்றதுக்குன்ட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அங்க இருந்து வரல. பார்த்தா என்னன்னா, ஆண்டவர் பின்னாடி போய் ஒரு தவறு பக்கத்துல உட்காந்துருக்காரு. அங்க இருந்து என்ட்ரி கொடுத்தாரு. நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜுக்கு போயிட்டு நாங்க வேற மாதிரி பிளான் பண்ணோம், அதையும் இப்ப உங்களுக்காக காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு ரைட் சைடு ஒரு பாதையில வெளியே போயிட்டு மேல இருந்து வராரு. மேல இருந்து வரும்போது ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகி என்னடா கவுந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா அப்பதான் தெரியுது அது ஒரு டூப். சரி, இவங்க வந்துட்டு இந்த மாதிரிதான் பிளான் பண்ணிருப்பாங்க போல. பார்த்தா அது வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னதுக்காக அது வேணான்னு முடிவெடுத்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஓப்பனிங்கே அமர்க்கலமா தான் இருந்தது. அடுத்து வந்துட்டு வீடை சுத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போனா கார்டன் ஏரியா இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஜிம் இருக்கு, ஸ்மோக்கிங் ரூம் இருக்கு, சிட்டிங் ஏரியா இருக்கு, வீடு கிச்சன் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாமே ஒன்னொன்னா கட்டிட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னா, இதுதான் டைனிங் ஏரியா, இங்கதான் சாப்பிடலாம், உட்காரலாம், தூங்கலாம் இப்படின்ற மாதிரி இருந்தது. பெல் அடிச்சாலே மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்டோர் ரூம் வந்துட்டு ஓபன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. இங்க என்ன வந்துட்டுன்னா, பிக் பாஸ் அப்படின்னா எதுவுமே இருக்காது, அதாவது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கற எதுவுமே இருக்காது. டிவி இருக்காது, ட்விட்டர் இருக்காது, போன் இருக்காது, எல்லாமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பெட்ரூம் இருந்து, ஒரு ப்ளூ கலர் பெட்ரூம், ஒரு பிங்க் கலர் பெட்ரூம். இது யூனிவர்சல் கலர் இண்டிகேஷன் தான். ப்ளூ கலர்னா பசங்களுக்கு, பிங்க் கலர்னா பொண்ணுங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சொடக்கு போடுறாரு, கரண்ட் ஆஃப் ஆயிடுது. ஆஃப் பண்ணாலும் அந்த கேமரா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரூம்ல இருந்து சொடக்கு போடுறாரு, ஆஃப் ஆகுது. பொண்ணுங்க ரூம் போய் சொடக்கு போடுறாரு, ஆன் ஆகுது. நல்லா மேஜிக் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு கன்ஃபெஷன் ரூம் போறாங்க. இந்த கன்ஃபெஷன் ரூம் தான் வந்துட்டு கோவில்ல இருக்க கர்ப்ப கிரகம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. எல்லாரோட மனக்குமுறலும் இங்கதான் பேசப்படும் அப்படின்ட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப எங்கா இருக்கு அவரோட வாய்ஸ். பார்த்தா நான் பிக் பாஸ் வந்துட்டு சீசன் 1 வரும்போது அது வந்துட்டு ஏஐ வாய்ஸ், யார் பேசினாலும் அதே குரல்ல தான் கேட்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் தான் இருக்காரு அப்படின்றத இப்பதான் ரிவீல் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு பிக் பாஸை பொறுத்தவரை பிக் பாஸ் ஷோவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு கமல் சார் கிட்ட கேக்குறாங்க. அப்ப வந்துட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணோம்னா அம்மா பாத்துருவாங்க, அப்பா பாத்துருவாங்க, ஏதாவது தப்பு பண்ணிருவோமோ அப்படின்றது இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கு இங்க வந்துட்டு இத்தனை கேமரா நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வராரு. நீங்க போலாம் அப்படின்ட்டாரு. சரியான நோஸ்கட்டா இருந்தது. இது ஸ்கிரிப்ட் ரியலாவே இப்படிதான் சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா இவர் நடிக்கிறாரா இல்ல ரியலா பண்றாரா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. உலக நாயகன்ல எல்லாமே கவர் பண்ணிட்டோம்ல அப்படின்ட்டு, ஆமா ஒன்னு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை காட்ட போறாங்க. முக்கியமான இடம் இதுதான், இங்க மட்டும்தான் கேமரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை வந்துட்டு ஓபன் பண்ணி காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வேற குழாயை திறந்து விட்டாங்க. தண்ணி வந்துச்சு. பாரு, தண்ணி வருது, உங்க வீட்டுல எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அரசியல் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த டைம் வந்துட்டு அரசியலுக்கு வந்த டைமா, இங்க இருக்கலாம் போலயே, நல்லாதான் இருக்கு போலயே அப்படின்ட்டு வெளியே வந்தாரு. பார்த்தா மழை நல்லா பெய்யுது. பாத்தீங்களா, எதிர்பாராதது எதிர்பாருங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பழமொழியும் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல மக்கள் இருக்கும் போது பெய்யற மழை மத்த எல்லா மக்களுக்குமே சேர்த்து பெய்யும் அப்படின்றது அர்த்தமா இருந்தது. நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி கார் எல்லாம் வர்றத காட்டினாங்க. சரி கார் வர சத்தம் கேக்குது, அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க போல, அவங்கள போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எடுத்தோடனே ஸ்ரீ வராங்க. ஸ்ரீனா வந்துட்டு 18 வழக்கியன் 18 நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்கதான் ஸ்ரீ. அவர் ஒரு கேப் போட்டு வந்திருந்தாரு. இந்த கேப் வந்துட்டு நீங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னா இங்க கொடுத்தாங்க அப்படின்னோடனே, ஓ குள்ளா போட்டு அனுப்பிச்சிட்டாங்களா அப்படி நோஸ் கட் பண்ணிட்டாரு. ஸ்ரீக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரின்ட்டு வந்து
வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு அவங்க அம்மாவோட வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறாங்க. அவர் பாக்குறாரு, ஆனா வந்துட்டு ரொம்ப எமோஷனலும் ஆகல, சிரிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அவர் நார்மலா இருந்தாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. அடுத்ததான் அவங்களை தொடர்ந்து அனுயா வந்தாங்க, SMS படத்துல வந்த ஹீரோயின். அடுத்து அவங்களை தொடர்ந்து வையாபுரி சார் வந்தாங்க. இவங்களுக்கு தெரியும், நிறைய விஜய் படத்துல வந்துட்டு கூட நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி மாஸ்டர் வந்தாங்க, பரணி வந்தாங்க. பரணி வந்துட்டு நாடோடிகள்ல வந்துட்டு ஃப்ரெண்டா வருவாங்கல்ல, காது கேட்காத மாதிரி போயிருக்கும்ல, அவங்கதான் பரணி, அவங்க வந்திருந்தாங்க. அடுத்து ரைசா, இவங்க வந்துட்டு மிஸ் இந்தியா கண்டஸ்டன்டா. அதுக்கப்புறம் ஸ்னேகன் வந்திருந்தாரு. அந்த டைம் ஸ்னேகன் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இப்ப அப்படி கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டி. அடுத்ததா ஓவியா வந்திருந்தாங்க. ஓவியா ஆர்மிக்கே அர்த்தம் கொடுத்த ஓவியா வந்திருந்தாங்க. அடுத்ததா ஆர்த்தி வந்திருந்தாங்க, ஆரவ் வந்திருந்தாங்க, கஞ்சா கற்பனை வந்திருந்தாங்க, ஜூலி வந்திருந்தாங்க, அப்புறம் கணேஷ் வந்திருந்தாங்க. அடுத்து சக்தியும் நமிதாவும் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, என்னென்ன பிரச்சனைக்குள்ள போனாங்க, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வராம தடுத்துனாங்க, யாரு பொசிஷன் ஏத்துக்கிட்டாங்க, இப்படி எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் முடிஞ்ச அளவு எவ்வளோ என்டர்டைன்மெண்டா கொண்டு போக முடியுமோ அவ்வளோ என்டர்டைன்மெண்டா கொண்டு போறேன். எங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.